Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. Revenue receipts and central transfer. தமிழ்நாடு இரண்டு முக்கிய வழிகளின் மூலம் மத்திய அரசை சார்ந்துள்ளது. முதலாவது, மத்திய வரி பகிர்வில் நமக்கு கிடைக்கும் பங்கு. 10வது நிதிக்குழு காலத்தில் அது 6.64% இருந்தது. இன்று அது 4.097 குறைந்துள்ளது. மேலும் ரூபாய் 56,819 கோடி அளவிலான நமது பங்கின் வளர்ச்சி ஒப்பிடப்படும் மாநிலங்களில் மிகவும் குறைவாக இருந்தது. இதற்கு காரணம் வரி பகிர்வு ஃபார்முலா, வருமான இடைவெளி இன்கம் டிஸ்டன்ஸ், மக்கள் தொகை மற்றும் பரப்பளவு போன்ற காரணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகும். இவற்றின் மீது மாநிலத்திற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இதையும் விட முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், ஒன்றிய அரசு தற்போது அதிக அளவில் செஸ் மற்றும் சர்சார்ஜ் மூலமாக வருவாய் திரட்டுகிறது. இந்த வருவாய் மாநிலங்களுடன் பகிர வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் மாநிலங்களுக்கு பகிரப்படும் மொத்த வரி நிதி குளம் டிவைசபிள் பூல் தொடர்ந்து சுருங்கிக் கொண்டே வருகிறது. இரண்டாவது, உதவித்தொகைகள் கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட், ஜிஎஸ்டி இழப்பீடு செஸ், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் திட்டம் 2022 ஜூன் மாதத்தில் முடிவடைந்த பின் இந்த உதவித்தொகைகள் கணிசமாக குறைந்துவிட்டன. உண்மையில் இந்த இழப்பீடு காலம் மாநிலங்கள் தங்களது வரி வசூல் அமைப்பை மேம்படுத்திக் கொள்ள 5 ஆண்டுகள் வழங்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு காலமாக இருந்தது. ஆனால் நாம் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தவில்லை. ஆனால் இவை அனைத்தும் கூறிய பிறகும் ஒரு உதாரணம், ஒரு கூட்டு குடும்பத்தில் பொது குடும்ப நிதியில் உங்களுக்கு கிடைக்கும் பங்கு தொடர்ந்து குறைந்து கொண்டே செல்கிறது என்று நினைத்து பாருங்கள். மேலும் முன்பு வாக்குறுதி அளிக்கப்பட்ட பரிசு இப்போது நீங்கள் ஏற்க முடியாத ஒரு நிபந்தனையுடன் வழங்கப்படுகிறது. இவை அனைத்தும் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் அதே குடும்பத்தில் தங்களது சொந்த வியாபாரத்தை திறம்பட நடத்திய சகோதரர்கள் இன்னும் முன்னேறுகிறார்கள் என்பது உண்மை. ஸ்லைட் 10. கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், சார் சொன்ன மாதிரி 64.4 ஆஃப் ரெவென்யூ ப்ரீஎம்ப்டட். இது ரூபாய் 100 வருவாய் எடுத்துக்கொண்டு எளிமையாக விளக்குகிறேன். முதலில் வட்டி, ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் போன்று நிர்ணயிக்கப்பட்ட தேதிகளில் கட்டாயமாக செலுத்த வேண்டிய செலவுகள் ரூபாய் 64.40 எடுத்துக்கொள்கிறேன். அதாவது வெறும் எதையும் செய்யும் முன்பே அந்த தொகை முழுவதும் செலவாகிவிடுகிறது. அதன் பின் வெளிப்படையாக அதிகம் தெரியாத இன்னொரு கட்டாய செலவு தொகை உள்ளது, ரூபாய் 23. இதில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய மானியங்கள், முத்திரைத்தாள் கட்டண மேலதிக வரிகள் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கட்டாயமாக வழங்க வேண்டிய பங்குகள், மாநில கடன் பெற அனுமதிக்க மத்திய ஒன்றிய அரசு வலியுறுத்தும் மின்வாரிய இழப்பீடு நிதி உதவிகள், மேலும் ஓய்வூதிய திட்டத்தின் மாநிலம் வழங்க வேண்டிய இணை பங்களிப்பு ஆகியவை அடங்கும். இந்த இரண்டும் அடுக்குகளும் சேர்ந்து ஒவ்வொரு 100 வருவாயிலும் ரூபாய் 87 முழுமையாக எடுத்துக்கொள்கிறேன். இதனால் அனைத்து நலத்திட்டங்களுக்கும், சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கும் மற்றும் மூலதன கட்டமைப்பு முதலீடுகளும் ஆகியவற்றை எஞ்சுவது வெறும் ரூபாய் 13 மட்டுமே. ரூபாய் 13 வைத்து ஒரு மாநிலத்தை நடத்துவதோ வளர்ச்சி பாதையில் முன்னேற்றுவதோ சாத்தியமில்லை. இதன் விளைவாக வழக்கமான அரசு திட்டங்களை கூட செயல்படுத்த மாநில கட்டாயமாக கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. அந்த கடன் மேலும் கடனை உருவாக்குகிறது. அதிகரிக்கும் கடன் வட்டி செலவு உயர்த்துகிறது. அதிகரிக்கும் வட்டி செலவு அடுத்த ஆண்டில் எஞ்சும் அந்த
ரூபாய் 13ஐயும் இன்னும் குறைக்கிறது. இவ்வாறு ஒரு தீய சுழற்சியை தொடர்கிறது. மேலும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் ஆண்டுக்கு கூடுதலாக 5000 கோடி செலவை உருவாக்குகிறது. அதுவும் ஆண்டுதோறும் சுமார் 10% அதிகரிக்கும் என்று கணிக்கப்படுகிறது. ஒரு உதாரணம், மாதம் ரூபாய் 100 சம்பளம் பெறும் ஒருவரை நினைத்து பாருங்கள். அதில் வீட்டு கடன் தவணை, இஎம்ஐ, வீட்டு வாடகை மற்றும் குழந்தைகளின் பள்ளி கட்டணம் ஆகியவை 64 எடுத்துக்கொள்கின்றன. பின்னர் தவிர்க்க முடியாத மற்ற செலவுகள் 23 எடுத்துக்கொள்கின்றனர். இதனால் உணவு, மருந்து மற்றும் குழந்தைகளின் எதிர்கால தேவைகளுக்காக எஞ்சுவது வெறும் 13 மட்டுமே, ரூபாய் 13 மட்டுமே. அப்போது எதிர்பாராத எந்த அவசர தேவையும் வந்தால் கடன் வாங்கி செயல்படுத்துகிறது. அதன் விளைவாக கடன் சுமை தொடர்ந்து பெருகிக் கொண்டே செல்கிறது. ஸ்லைட் 11. கேபெக்ஸ் crowded out lowest in peer groups. நுகர் செலவுகள் கட்டாய நிலையான செலவுகளும் பெரும்பாலான வருவாய் சாப்பிடுறதனால் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு ஒதுக்கப்படும் நிதி கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது. நமது மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஜிஎஸ்டிபின் 1.44 குறைந்து உள்ளது. இது ஒப்பிடும் மாநிலங்கள் பட்டியலில் மிகவும் குறைந்த அளவாகும். குஜராத் தனது ஜிஎஸ்டிபின் 2.86 அளவிற்கு முதலீடு செய்கிறது. ஆனால் தமிழ்நாடு அதில் பாதி அளவான முதலீட்டை மேற்கொள்கிறது. மொத்த அரசு செலவினத்தில் மூலதன உருவாக்குவதற்கான பங்கு தமிழ்நாட்டில் வெறும் 11.8 மட்டுமே. இது விகிதம் குஜராத்தில் 26.8 ஆகும். கர்நாடகாவில் 17 உள்ளது. நாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் தொடக்கத்தில் இருந்து 1.79 என்ற நமது சொந்த விகிதத்தை கூட தக்க வைத்திருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் கூடுதலாக 28,217 கோடியை மதிப்பிலான சொத்துக்களை உருவாக்கியிருப்போம். அந்த தொகையில் 1000 கிலோமீட்டருக்கு அதிகமான அதிக நெடுஞ்சாலைகள் அமைக்க முடியும், அல்லது 30 அதிநவீன சிறப்பு மருத்துவமனைகள் உருவாக்க முடியும், அல்லது 2000 பள்ளி கட்டிடங்கள் கட்டியிருக்க முடியும். மேலும் இந்த பாதிப்பு ஒரு ஆண்டுக்குள் முடிவதில்லை, அது தொடர்ச்சியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் தனியார் முதலீடுகள் பெரும்பாலும் அரசின் உள்கட்டமைப்பு முதலீடுகளை பின்பற்றுகின்றன. எனவே மூலதன செலவினத்தை புறக்கணிப்பது தமிழ்நாட்டின் பொருளாதார இலக்கை நேரடியாக அச்சுறுத்துகிறது. ஒரு உதாரணம், தினசரி செலவுகளை சமாளிப்பதற்காக வீட்டை பராமரிப்பதையும் பழுது பார்ப்பதையும் நிறுத்திய ஒரு குடும்பத்தை நினைத்து பாருங்கள். காலப்போக்கில் சுவர்களின் விரிசல்கள் பெருகும், வீட்டின் மதிப்பு குறையும். புதிய முதலீட்டாளர்கள் அல்லது வாங்குபவர்கள் நன்றாக பராமரிக்கப்பட்ட அண்டை வீட்டாருக்கு செல்வார்கள். அதுபோலவே உள்கட்டமைப்பில் முதலீடு செய்யாத பொருளாதாரம் புதிய முதலீடுகளை ஈர்க்கும் திறனை இழக்கத் தொடங்கும். ஸ்லைட் 12. FRBM compliance rules revised never met. சட்டப்படி நிதி பற்றாக்குறை பிசிக்கல் டெபிசிட் ஜிஎஸ்டிபின் 3% என்ற வரம்பறிவில் உள் இருக்க வேண்டும். ஆனால் கொரோனா காலத்திற்கு பிறகு அந்த ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த வரம்பு மீறப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் நிதி பற்றாக்குறை ரூபாய் 1,33,208 கோடியாக உயர்ந்துள்ளது. இது வரலாற்றிலேயே பதிவான மிக உயர்ந்த முழுமையான பற்றாக்குறை ஆகும். 2003 ஆண்டு முதல் நிதி பொறுப்பு சட்டம் பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் பல முறை திருத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் இலக்கு எட்டப்படாததால் அதை அடைவதற்கான காலக்கெடு மேலும் தள்ளி போடப்பட்டுள்ளது. இருப்பினும் சமீபத்திய 2025-26 இலக்கு மீறப்பட்டுள்ளது. தற்போது 3.8 என்ற அளவில் இருக்கும் நிதி பற்றாக்குறை கடுமையான நிதி சவால்களை எதிர்கொண்டு வரும்.
பஞ்சாப் மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களின் நிலைக்கு தமிழ்நாட்டு கொண்டு சென்றுள்ளது. அதே நேரத்தில் குஜராத்தின் நிதி பற்றாக்குறை வெறும் 1.9 மட்டுமே உள்ளது. மேலும் இந்திய கணக்காய்வாளர் மற்றும் தலைமை CAG ஒரு ஆழமான கவலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் உண்மையான நிதி பற்றாக்குறை பட்ஜெட் மதிப்பீடில் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் கூறப்பட்ட அளவை விட அதிகமாக உள்ளது. அதாவது சட்டமன்றத்திற்கு தொடர்ந்து மிகைப்படுத்தப்பட்ட நம்பிக்கையூட்டும் எண்ணிக்கைகளை வழங்கப்பட்டு வந்துட்டு என்பது அதன் பொருள். எனவே நிதி நிலைமை சீர் செய்வதோடு மட்டுமல்லாமல் அரசின் நிதி அறிக்கைகள் மீதான நம்பிக்கைத்தன்மையும் மீட்டு எடுப்பது தீர்வின் முக்கிய அங்கமாகும். ஒரு உதாரணம், இந்த கடனை நிச்சயம் அடைந்து விடுவோம் என்று அலாரம் வைத்துவிட்டு 20 ஆண்டுகளாக அதை தொடர்ந்து ஒத்தி வைத்து வருவதைப் போல், அதாவது ஜனவரி மாதம் குடும்பத்தினரிடம் இந்த ஆண்டாவது சேமிப்போம் என்று கூறிக்கொண்டே 20 ஆண்டுகளாக எதுவும் செய்யாம அப்படியே விட்டுவிட்டா அதுதான் சூழலிப்போம். Slide 13. Contingent liabilities, the hidden debt. இன்னைக்கு தலைமை செய்திகளில் தெரியும் கடன் எண்ணிக்கை தாண்டி மறைந்து இருக்கும் நிதி சுமையை பார்ப்போம். நேரடி அரசு கடனை உள்ளே ரூபாய் 10 லட்சம் கோடிக்கு அப்பால் மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனங்களில் ரூபாய் 3,18,176 கோடி அளவிலான மறைமுக ஆஃப் பட்ஜெட் பொறுப்புகள் உள்ளன. இதனால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு ரூபாய் 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. இதில் மிகப்பெரிய ஆபத்து மின் துறையில்தான் உள்ளது. தமிழ்நாட்டு மின்வாரிய குழுமம் TNEB குரூப் ரூபாய் 1,82,361 கோடி அளவிலான குவிந்த இழப்புகளையும் 2,47,130 கோடி கடனையும் சுமந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்படுவதற்கு மட்டுமே அரசு ரூபாய் 1,45,185 கோடி பொது நிதியை வழங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் உத்தரவின் காரணமாக அடுத்த 5 ஆண்டுக்கு கூடுதலாக ரூபாய் 11,800 கோடி வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது. அதேபோல் மாநில போக்குவரத்து கழகங்கள் ரூபாய் 72,607 கோடி இழப்பை சந்தித்து உள்ளன. அவை இயங்கும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 78.81 செலவாகும் நிலையில் வருவாயாக கிடைப்பது வெறும் 25 ரூபாய் மட்டுமே. மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகத்தின் சிவில் சப்ளைஸ் செயல்பாடு மூலதன கடன் 27,181 கோடியாக உயர்ந்துள்ளது. இதற்கான முக்கிய காரணம் உயர்ந்துள்ளது. உதாரணம், ஒரு தந்தை நஷ்டத்தில் இயங்கும் 3 குடும்ப கடைகளுக்காக அமைதியாக ஜாமீன்தாராக கையெழுத்திட்டு உள்ளார் என்று நினைத்து பாருங்கள். அந்த கடன்கள் அவரது பெயரில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டுதோறும் அந்த கடைகள் மேலும் நஷ்டமாகின்றன. ஜாமீன் பொறுப்புகள் பெருகிக் கொண்டே செல்கின்றன. ஒரு நாள் அந்த கடன்களுக்கான முழு பொறுப்பையும் அவருடைய கதவை தட்டும். அதுபோலவே பொதுத்துறை நிறுவனங்கள் இழப்புகளுக்கு கடன்களும் இறுதியில் மாநில அரசின் நிதி சுமையாக மாறுகின்றன. Slide 14. The true debt picture. இப்போது முழு படத்தையும் ஒரு சேரா பார்ப்போம். சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக காட்டப்படும் ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி அரசு கடன் மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனங்கள் சுமக்கும் ரூபாய் 3,18,176 கோடி கடன்களையும் சேர்க்க வேண்டும். அதில் மின் விநியோகத்துறையின் கடன் ரூபாய்
7 லட்சம் கோடி, மின் உற்பத்தி துறையின் கடன் 1.3 லட்சம் கோடி, மின் பரிமாற்ற துறையின் கடன் ரூபாய் 31,000 கோடி, போக்குவரத்து கழகங்களின் கடன் ரூபாய் 44,000 கோடி. இது இல்லாம நுகர்பொருள் வணிக கழகத்தின் கடன் ரூபாய் 27,000 கோடி ஆகவே அடங்கி இருக்கின்றன. இதனுடன் குடிநீர் வாரியங்களில் ரூபாய் 7,776 கோடி குவிந்து இழப்புகளையும் சேர்க்க வேண்டும். மேலும் அரசின் உத்தரவாத பொறுப்புகள் கேரண்டிஸ் 65,659 கோடியில் இருந்து ரூபாய் 1,79,782 கோடியாக, அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்ந்துள்ளன. இந்த அனைத்தும் சேர்த்து பார்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு சுமார் 13.18 லட்சம் கோடி ஆகிறது. இந்த பெரிய வித்தியாசம் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்கமான பட்ஜெட் ஆவணங்களில் முழுமையாக தெரிவதில்லை. அந்த மறைமுக தன்மையை முடிவுக்கு கொண்டு வந்து மாநிலத்தின் உண்மையான நிதிநிலையை வெளிப்படையாக மக்களுக்கும் சட்டமன்றத்திற்கும் முன்வைப்பதற்காக இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அன்றாட வாழ்க்கையில் ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் வங்கியிடம் தனது வீட்டு கடனை பற்றி மட்டும் சொல்லுது என்று நினைத்து பாருங்கள். ஆனால் குடும்ப தொழிலுக்காக மகள் மற்றும் மகன் பெயர்களில் எடுக்கப்பட்ட கடன்கள் குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. சில காலம் அது மறைந்திருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த குடும்பம் தனது மொத்த கடன் சுமையின் உண்மையான அளவு எதிர்கொள்ள வேண்டிய சூழல் தவிர்க்க முடியாமல் வரும். அதே போலவே மாநிலத்தின் முழுமையான நிதி பொறுப்புகளும் ஒரு நாள் முழுமையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.